ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. இன்றைக்கி புத்தகங்கள் வாசிப்பது பிடிக்குமா அப்படிங்கிற தலைப்பில் புத்தகத்தை பற்றி அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புத்தகம். எக்ஸாமுக்காகத்தான் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. சில தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட படிச்சுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், யூடியூப்லேயே நாங்கள்லாம் தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்குவோமா அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் புத்தகம் படிக்கும்போது நம்மளோட கற்பனை திறனும் அதிகரிக்குங்க. அதுலேயும் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல கவனம் செலுத்தணுங்க. ஒரு நல்ல புத்தகங்கிறது 1000 நூலகத்திற்கு சமங்க. நெக்ஸ்ட்டு புத்தகத்துக்கான கவிதை பார்க்கலாங்க. புத்தகம். ஒரு நல்ல புத்தகம் என்பது எத்தனை முறை வாசித்தாலும் வாசிப்போரை மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டுவது. வாசிப்போரைன்னு அந்த இடத்துல சேர்த்துக்கிங்க, நான் சேர்த்த மறந்துட்டேன். அடுத்தது அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாங்க. புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஒருவர் குறைந்தது 1000 புத்தகங்களையாவது தனது அறையில் வைத்திருக்க வேண்டும். சோர்ந்து போன நேரங்களில் புத்தகங்களே எனக்கு கை கொடுத்தது. திருக்குறள், பகவத்கீதை, குர்ஆன், இந்த 3 தாங்க நம்ம கலாம் ஐயாவோட விருப்பமான பொக்கிஷங்கள். எனக்கு பிடிச்சது இறையன்பு ஐஏஎஸோட புத்தகங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும், எந்த புத்தகம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. Thanks for watching my channel வெள்ளை மனது. Thank you.